வணக்கம் நண்பர்களே. யூனிட் 31ல பார்ட் சி. mustn't and don't have to are completely different. mustn't அதான் must not and don't have to. mustn't and don't have to are completely different. இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லை. You mustn't do something அப்படின்னா it is necessary that you do not do it. நீ அதை செய்யக்கூடாது, கண்டிப்பா நீ அதை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். You mustn't do somethingனா. அதே சமயத்தில் யூ டோன்ட் ஹேவ் டு டூ சம்திங் அப்படின்னு சொன்னால் நீ அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். யூ டோன்ட் நீட் டு டூ இட். புரியுதுங்களா? செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு தெரியுது இல்லையா? லெஃப்ட் சைடில் பாருங்கள். யூ மஸ்ட் கீப் இட் யுவர் சீக்ரெட். யூ மஸ்ட்ன்ட் டெல் எனிஒன். இது வந்து ஒரு ரகசியமாக வச்சுக்கோ, யார்கிட்ட சொல்லாத. புரியுங்களா? ரைட் சைடில் பாருங்கள். யூ கேன் டெல் மீ இஃப் யூ வாண்ட் பட் யூ டோன்ட் ஹேவ் டு டெல் மீ. நீ விருப்பப்பட்டால் சொல்லலாம், ஆனால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லணும்னு இது இல்லை. புரியுதுங்களா? வித்தியாசம் தெரியுதுங்களா? லெஃப்ட் சைடில் வாங்க. ஐ ப்ராமிஸ்ட் ஐ வுட் பி ஆன் டைம். ஐ ப்ராமிஸ்ட் ஐ வுட் பி ஆன் டைம். ஐ மஸ்டன்ட் பி லேட். நான் நேரத்தோட வந்துடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் லேட் ஆகக்கூடாது. ஐ மஸ்டன்ட் பி லேட். புரியுதுங்களா? ரைட் சைடில் பாருங்கள். ஐ எம் நாட் ஒர்க்கிங் டுமாரோ ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு கெட் அப் ஏர்லி. நாளைக்கு நான் வந்து லீவ், அதெல்லாம் நான் காலைல சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? வித்தியாசம் தெரியுதுங்களா? ஸோ ரெண்டு மஸ்ட் ஹேவ் டு ஒரே மாதிரி மீனிங் இருந்தாலும் நெகட்டிவ் பார்த்தா வேற ஒரு மீனிங் வந்துடும். ரெண்டுத்துடைய நெகட்டிவ் வேற மீனிங் தரும். ஓகேங்களா? இப்போ கீழே பாருங்க, செக்ஷன் டி. யூ கேன் யூஸ் ஹேவ் காட் டு இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவ் டு. ஹேவ் காட்டுன்றது வந்து பியூர்லி யுனைடெட் ஸ்டேட்ஸ் இங்கிலீஷ், அது யூஎஸ் இங்கிலீஷு. ஐ காட் டு ஒர்க் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம், ஐ டு ஒர்க் டுமாரோன்னு சொல்லலாம். புரியுங்களா? when has and got to do, when has and got to go, எப்போ and போக வேண்டியிருக்கிறது, ஆர் when does and have to go. இது ரெண்டுமே லெஃப்ட் சைடில் இருக்கிறது யூஎஸ் இங்கிலீஷு, ரைட் சைடில் இருக்கிறது யூகே இங்கிலீஷ். இதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு ஒரே மீனிங் தான். யூஎஸில் வந்து ஐ காட் டு கோன்னு தான் சொல்லுவாங்க. ஐ ஹாவ் டு கோ, ஐ காட் டு டூ, ஐ காட் டு திங்க் ஆஃப் இட், ஐ காட் டு திங்க் அபவுட் இட், இப்படி தான் பேசுவாங்க. காட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த இங்கிலீஷில் ஐ ஹாவ் காட் தான் வரும் எப்பவுமே யூஎஸ் இங்கிலீஷில். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஐ ஹாவ் டு. நம்ம இந்தியன் இங்கிலீஷ்லேயும் ஐ ஹாவ் டு தான் யூஸ் பண்ணுவோம். சில சமயங்களில் சில ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ஐ காட்டுன்னு வரும். ஐ காட் டு, ஷி ஹஸ் காட் டு அப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ வந்து ஒரு எக்ஸசைஸ் பார்ப்போம். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் நான் எடுத்துக்கிறேன், கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க. மேக் கொஸ்டின்ஸ் வித் ஹேவ் டுன்னு இருக்குது. 31.2. ஐ ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல் லாஸ்ட் வீக். போன வாரம் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருந்தது. இதுக்கு கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணலாம். எப்படி வரும்? நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருந்தது? why do you have to go to hospital? next I have to get up early tomorrow. நான் நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி உள்ளது. நாளைக்கு நீ சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி உள்ளதுன்னு கேட்கறது எப்படி கேட்பீங்க? என்னை பார்த்து கேட்கும்போது யூ தான் வரும் சப்ஜெக்ட். இங்கே சென்டென்ஸில் வந்து ஐ வந்துக்குது. என்னை பற்றி நான் சொல்கிறேன், நான் என்ன செய்யணும், செய்ய வேண்டும்ன்றதை நான் சொல்கிறேன். நீன்னும் போது தானே கேள்வி நீ தானே வரும். என்னை பார்த்து கேட்கும் நீ தானே கேட்பீங்க. ஸோ யூ, இது ப்ரெசன்டென்ஸு. ஐ ஹாவ் டுன்றது. ஸோ ஆக்சுவலி வந்து யூ வந்தால் டூ தான் வரும். கொஸ்டின் வேர்டு வந்துடாது. ஒய் டு யூ ஹாவ் டு, why do you have to get up so early tomorrow அப்படின்னு கொஸ்டின் வரும். புரியுதுங்களா? அடுத்தது Anne has got to, no, Anne has to go somewhere now. Anne வந்து எங்கேயோ போக வேண்டியது. இப்போ அவள் எங்கே போக வேண்டியதுன்னு கேட்கணும். வேர். இப்போ Anne has to இருக்கு இல்லையா, has தான் வந்து வெர்பு. அது பிரிக்கும் போது டஸ் பிளஸ் ஹேவ்னு வரும். Anne வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், ஒரு நபர். ஹி ஷி இட்ல ஷி அது. ஸோ ப்ரெசிடென்ஸ் ஹேஸ்னா, ஸோ டஸ் பிளஸ் ஹேவ். ஓகேங்களா? கொஸ்டின் வேர்டு வேர் டஸ் ஷி ஹாவ் டு கோ. கொஸ்டின் அப்படிதான் கிரியேட் பண்ண முடியும். அடுத்தது ஜார்ஜ் ஹேட் டு பே எ பார்க்கிங் ஃபைன் எஸ்டர்டே. நேற்று வந்து பார்க்கிங் ஃபைன், நோ பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிட்டான், அதுக்கான அவன் ஃபைன் கட்ட வேண்டியிருந்தது. எவ்வளோ கட்டினான்னு கேட்கணும். ஹவு மச்னு கொடுத்துக்கிறான். ஒரு கியூ வேர்டு வந்து ஹவு மச்.
அவன் எவ்வளோ பணம் கட்ட வேண்டியது? இது பாசன்ஸ் இல்லையா? டிட் வரணும் அப்படின்னா how much did George have to pay parking fine? ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அது. I had to wait a long time for the bus. நான் ரொம்ப நேரம் பஸ்ஸுக்காக காத்திருக்க வேண்டி இருந்தது. How long did you have to wait for a bus? How long did you have to wait for the bus? How long did you have to wait for the bus? அடுத்து பாருங்க. I have to phone my sister now. நான் என் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ண வேண்டி உள்ளது. அங்கே ஒயின்னு ஒரு கியூ கொடுத்துருக்கான். ஏன் நீ சிஸ்டருக்கு ஃபோன் பண்ண வேண்டி உள்ளதுன்னு கேட்கணும் இல்லையா? நான் ஃபோன் பண்ண வேண்டி உள்ளதுன்னா நீ ஏன் பண்ணணும் தான் கேட்பீங்க. ஸோ சப்ஜெக்ட் வந்து யூவாக மாறிடும். ப்ரெசன்ட்ன்றதால யூன்றதால வந்து டூ வரும். why do you have to phone your sister now? why do you have to phone your sister now அப்படின்னு கேட்கணும். புரியுங்களா? அடுத்தது Paul has to leave soon. பால் இப்பொழுதே கிளம்ப வேண்டி உள்ளது. அவன் எப்பொழுது கிளம்ப வேண்டி உள்ளதுன்னு கேட்கணும். வாட் டைம், எந்த நேரத்துக்கு, எத்தனை மணிக்கு, அப்படி என் நேரம். இங்கே பால் தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹேஸ் வந்துருக்கு. ஹேஸ்ன்றது டஸ் பிளஸ் ஹேவ். ஸோ வாட் டைம் டஸ் ஹி ஹாவ் டு லீவ்? வாட் டைம் டஸ் ஹி ஹாவ் டு லீவ்? அவ்வளோதான் கொஸ்டின் அது. புரியுங்களா? நான் சும்மா தமாஷா சொன்னேன், ஈஸியான எக்ஸசைஸ் நடத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த 4 யூனிட்டுமே 4 எக்ஸசைஸுமே நான் ஈஸியானது தான், அழகாக செய்ய முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.